ஸோ இன்னைக்கு Redmi Note 12 Pro vs Realme 10 Pro Plus இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே விலையில் லான்ச் பண்ணியிருந்தாங்க 24,999 ரூபாய்க்கு. அதோட ரெண்டுமே ஒரே சிப் MediaTek Dimensity 1080ல். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். ஸோ இன்னைக்கு ஃபுல் கம்பேரிசன் ரெண்டுத்துடைய டிஸ்பிளே, டிசைன், பில்ட் குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், கேமரா எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை Redmi Note 12 Pro வாங்கலாமா இல்லை Realme 10 Pro Plus வாங்கலாமான்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல். ஸோ Redmi Note 12 Pro vs Realme 10 Pro Plus இந்த கம்பேரிசனில் எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் ஃபீச்சர் எது நல்லா இருக்குன்னு கம்பேர் பண்ணிடலாம். பேசிக் அப்படின்னு சொல்லும்போது கால் குவாலிட்டி தான். கால் குவாலிட்டி ஜியோ, ஏர்டெல் ரெண்டு சிம் கார்டும் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரெண்டு இதுலையுமே கால் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. அகைன் கால் ரெக்கார்டிங் நிறைய பேர் கேட்பீங்க. இதில் கால் ரெக்கார்டிங் நீங்கள் பண்ண முடியும், ஆனால் எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், ஏன்னா கூகுள் டயலரோட இருக்குது. அடுத்ததாக சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டூவல் சிம்மோட வருது. ஸோ 5G 4G எந்த சிம் வேணாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இதுலையுமே வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ மெமரி கார்டு சப்போர்ட் ரெண்டு இதுலையுமே இல்லை. அடுத்ததாக நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G கம்பேட்டபிளாக இருக்கிறதுக்காக தாராளமாக 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டாண்டலோன் ரெண்டுமே இது சப்போர்ட் பண்ணும். சார் வேல்யூ ரெண்டுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்குது. Redmi Note 12 Pro ஹெட் 0.8 வாட் per kg, அதே பாடி 0.810 watt per kg. Realme 10 Pro Plus head 1.168 watt per kg, body 0.5 watt per kg ஓட இருக்கு. பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே AMOLED பேனலாக இருந்தாலும் Redmi Note 12 Pro வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. அதே Realme 10 Pro Plus வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளேவோட வருது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு குவிக்காக அன்லாக் ஆகுது, எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ரெண்டு இதுலையும் ஃபேஸ் அன்லாக்கும் அவைலபிளாக இருக்குது. அதே 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 12 Proல அவைலபிளாக இருக்குது. Realme 10 Pro Plusல உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. கனெக்டரும் நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பாக்ஸில் கனெக்டர் இவங்க கொடுக்கல. அதோட ரெட்மியுடைய ஸ்பெஷல் ஐஆர் பிளாஸ்டர் Redmi Note 12 Proல இருக்குது. Realme 10 Pro Plusல உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் கிடையாது. பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 12 Proல உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது. அதே Realme 10 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். அடுத்ததாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டிவ் தான். பட் இங்கே வந்து Redmi Note 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் பாக்ஸ் டைப், ஏற்கனவே Redmi Note 11 எப்படி இருந்ததோ அதே மாதிரி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே Realme 10 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்காத அளவுக்கு கர்வ்டு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. அகைன் கேமரா மாடியூலும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 9க்கு கம்பேர் பண்ணும்போது. அதே பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 12 Pro வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலோட கொடுத்துருக்காங்க. Realme 10 Pro Plus வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் மேட் ஃபினிஷோட வருது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிளாஸ். பட் Redmi Note 12 Pro வந்து உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதே Realme 10 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ் கிளாஸ் ஏதோ 0.6mm கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்வ்டு டிஸ்பிளேவோட Realme 10 Pro Plus இங்கே நல்லா இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக. அதே பில்ட் குவாலிட்டி, டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து Redmi Note 12 Pro வந்து உங்களுக்கு கிளாஸ் ப்ரொடெக்ஷன், கிளாஸ் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால டியூரபிளாக இருக்குது ஸ்மார்ட் ஃபோன். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே AMOLED பேனல், ரெண்டுமே 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், ரெண்டுமே வந்து ஒரே பிக்சல் டென்சிட்டியோட தான் வருது. இங்கே பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realmeயுடைய 10 Pro Plus 800 nitsோட இருக்கிறதால உங்களுக்கு ஸ்லைட்டாக பிரைட்டாக இருக்குது அவுட்டோரில் நீங்கள் பார்க்கும்போது. அதே Redmi Note 12 Pro வந்து 500 nits அப்படிங்கிறதுனால Realmeக்கு கம்பேர் பண்ணும்போது டே லைட்டில் டைரெக்டாக சன்லைட் வெளிச்சத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து Realme 10 Pro Plus உங்களுக்கு பிரைட்டராக இருக்குது. அதே மூவிஸ், வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. Realme 10 Pro Plus வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக பிரைட்டர் டிஸ்பிளேயோடு இருக்குது இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சைட் பை சைட். அதே சமயத்தில் வந்து Realme 10 Pro Plus கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கர்வ்டு டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா இவங்க கொடுத்துருக்காங்க. அதே Redmi Note 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டோட வருது. அதே Realme 10 Pro Plusல உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டில். ஸோ HDR கண்டென்ட்ஸ், டால்பி விஷன் கண்டென்ட்ஸ் எல்லாம் Redmi Note 12 Proல நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். Realmeல அது ஏன் தெரியல நன் அப்படின்னு காட்டுது. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சிப் தான், MediaTek Dimensity 1080ல் கொடுத்ததுனால அந்த 2 ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். Realme 10 Pro Plus உங்களுக்கு ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது. அதே CPU த்ராட்லிங் டெஸ்ட் பண்ணேன், அதுலேயும் Realme 10 Pro Plus உங்களுக்கு ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் தான். ஒவ்வொரு பிராண்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் நார்மலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது.
ஆப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், Realme 10 Pro Plusல பெட்டராக இருக்குது. அதே நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா Redmi Note 12ல உங்களுக்கு பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு கேம் Redmi Note 12ல நல்லாயிருக்கு, இன்னொரு கேம் விளையாடும்போது Realmeல நல்லாயிருக்கு. ஸோ வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க நார்மல் டே டு டே லைஃப்பில். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரெட்மியுடைய Note 12 வந்து MIUI 13ஓட வருது. ரியல்மியுடைய 10 Pro Plus வந்து Realme UI 4.0ஓட கொடுத்துருக்காங்க. இங்கே யூசர் இன்டர்ஃபேஸில் Redmi Note 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆட்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. Bloatware தேவையில்லாத ஆப்ஸ் ரெண்டு இதுலேயும் இருக்குது. பட் Realme 10 Pro Plusல கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ்னு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு முக்கியம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரெட்மியுடைய Note 12 Pro வந்து ரியல்மியோட பெட்டராக இருக்குங்க. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Redmi Note 12 Pro வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் அப்டேட் அப்படிங்கும்போது இது Android 14 வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே Realme 10 Pro Plus வந்து உங்களுக்கு Android 13ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் அப்டேட் அப்படிங்கும்போது உங்களுக்கு Android 15 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்டேட்ஸ் கூடவே புது புது ஃபீச்சர்ஸ் தருவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது Realme 10 Pro Plus இங்கே பெட்டராக இருக்குது. அடுத்ததாக கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் ரெண்டுமே ட்ரிபிள் கேமராஸ். Redmi Note 12 Pro வந்து 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், அடிஷ்னலாக 8+2 இவங்க கொடுத்துருக்காங்க. அதே Realme 10 Pro Plus வந்து பிரைமரி சென்சார் 108 மெகா பிக்சல், அடிஷ்னலாக இதுவும் 8+2. ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுமே 16 மெகா பிக்சலோட வருது. ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 12 Proல உங்களுக்கு சோனி சென்சார், இது கூடவே வந்து OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் Realme 10 Pro Plusல உங்களுக்கு OIS சப்போர்ட் இல்லை. பட் இதில் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணும்போது வந்து குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது. பட் இங்கே கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து Redmi Note 12 Pro வந்து ரொம்பவே நேச்சுரல் சைடில் இருக்குது. நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருக்குது பிக்சர்ஸ். அதே Realme 10 Pro Plus வந்து கொஞ்சம் வார்மர் டோன், லைட்டாக கலர் சேச்சுரேட் பண்ணி காட்டுது. அதே போர்ட்ரேட் ஷார்ட்ஸ், எட்ஜ் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாவே எடுக்குது. அதே டைனமிக் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் வந்து Realme 10 Pro Plusல வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது டைனமிக் ரேஞ்ச் ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது. அதே நைட்டில் இமேஜஸ் கிளிக் பண்ணும்போது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா லோ லைட்டில் ரெண்டுமே வந்து நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்த ஷார்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம். Redmi Note 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருக்குது. அதே Realme 10 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக லைட்ஸ் ஆட் பண்ணி வந்து பிக்சர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குது ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது. அதே செல்ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து லோ லைட்டில் நீங்கள் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணும்போது வந்து ரெட்மியில் வந்து உங்களுக்கு அகெயின் இது நேச்சுரல் சைட்லேயே எடுக்குது. Realme 10 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஓவர் சேச்சுரேட் பண்ணி காட்டின மாதிரி இருக்குது. ஸோ செல்ஃபீஸ் எடுக்கும்போது வந்து ரெட்மியே ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது சில டைம். அதே வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயே 4K ரெக்கார்டிங் இருக்குது. பட் Redmi Note 12 Proல வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் பெட்டராக இருக்குது. OIS சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டெபிலைஸ்டாகவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது Realme 10 Pro Plus கம்பேர் பண்ணும்போது. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 விலைக்கு ரெண்டுமே வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதை விட வந்து சாம்சங், விவோலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு பெட்டர் கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் சைட் பிடிக்கும் அப்படின்னா Redmi Note 12 Pro நீங்கள் ஆப் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணால் தான் பிடிக்கும், வார்மர் டோன் பிடிக்கும் அப்படின்னா Realme 10 Pro Plus இங்கே நீங்கள் ஆப் பண்ணலாம். அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ரெண்டுமே வந்து உங்களுக்கு லவுடாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 12 Proல பெட்டராக இருக்குது. ஏன்னா இங்கே டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது ரெட்மி வந்து இங்கே பெட்டராக இருக்குது. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5000 mAh கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. Realme 10 Pro Plusல பாக்ஸில் வந்து உங்களுக்கு 80 வாட் இருக்குது. பட் 67 வாட் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 40 to 45 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு 100% ரீச் ஆகிடும். அகைன் பேட்டரி ட்ரெயின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து 1.5 நாள், நார்மல் யூஸர் அப்படின்னா 1.5 நாள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஹெவி யூஸர் அப்படின்னாலுமே 1 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi Note 12 Pro vs Realme 10 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு Redmi Note 12 Pro பெட்டராக இருக்குது. ஏன்னா இதில் 3.5mm ஆடியோ ஜாக், அதோட IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. அதே Realme 10 Pro Plusல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து டிசைன் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு Realme 10 Pro Plus தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா கேமரா மாடியூலாக இருக்கட்டும் ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. சின்ன கை வச்சுருக்கீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பாக்ஸி ஷேப் வந்து கொஞ்சம் நார்மல் டிசைன் மாதிரி இருக்குது. அதே பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரில்லா கிளாஸோடு இருக்கிறதுனால கிளாஸ் பேக் பேனல் Redmi Note 12 Pro இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே டிஸ்பிளே
டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 10 Pro Plus பிரைட்டாகவும் இருக்குது டிஸ்பிளே. அதே சமயத்தில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கர்வ்டு டிஸ்பிளே நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு யூனிக் ஃபீச்சரோடு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே Realme 10 Pro Plus இங்கே பெட்டராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் கேம் பிளே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் கிடையாது. பேட்டரி ஆப்டிமைசேஷனும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆவரேஜ் தான். Redmi Note 12 Pro vs Realme 10 Pro Plus 25,000 விலையில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ரெட்மியா ரியல்மியா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.